நாங்கள் எங்கள் சொந்தத்தில் கண்டுபிடிச்சவங்க தான் வேணும், எங்கள் பரம்பரையில் வர்றவங்க தான் கண்டுபிடிச்சவங்களா இருக்கணும், எங்கள் பரம்பரையில் வந்தவங்க தான் கையெழுத்து போட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மக்களுக்கு பெரும்பாலும் அந்த என்ன சொல்கிறது, ஒரு கட்சி மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகுது அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி தெரியறது ஒரு விஷயம், மாசமான 1000 ரூபா. அதே சமயம் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு இலவசமாக போகிற பஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு இவ்வளோ ரூபா அமௌண்ட்டு. இப்போ இது தொடர்ந்து இது பண்ணும்போது நல்லா பார்த்துக்கிற பசங்க பிள்ளைங்க இருக்கிறவங்க கூட எங்களுக்கு ஆதரவில்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து பணம் வாங்குறாங்க. இப்போ என்னோட சூழல் பார்த்திங்கன்னா, நான் வந்து அரிசி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கார்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு இருக்கிறது நான் வரி கட்டுற கார்டு வச்சுருக்கேன், வெள்ளை கார்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த சலுகையுமே கிடையாது. அதை போய் மாற்றலான்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆப்ஷன் இல்லைங்க, இப்போதைக்கு அது ஓப்பன் ஆகலைங்க, இன்னொரு சட்டம் வந்து அதை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அப்போது நான் கட்டின வரி பணம் வருதில்ல, 1000 வருது. நீங்கள் அடுத்து இன்னொரு ஆட்சி அமைக்கும் போது 2000 தரேங்கிறீங்க, 2500 தரேங்கிறீங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ ஏழையாக இருக்கக்கூடிய எனக்கு வராமல் நான் வரி கட்டுற மாதிரி எனக்கு ஒரு வெள்ளை கார்டு இருக்குதுங்கிறதுக்காக எந்த விதமான சலுகையுமே கொடுக்காம வச்சுருக்கீங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜையா இப்போ வரி கட்டுறவளா உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 10 ரூபா கூட என்ன சொல்கிறது, எனக்கு இந்த நாட்டில் நாம் வரி கட்டியிருக்கோம், நம்மளுக்கு இது சலுகையாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே கிடையாது. இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவை இருக்க வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ ஒரு குழந்தைக்கா இருந்தாலும் இலவசங்கிறத மனசுல பதிய வச்சு அவங்க உழைப்பு அதை விட இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதையும் தொலைச்சு, இன்னொரு வகையில சொல்ல போனாக்கா இந்த இலவசம் ஒரு பகுதியை வந்து என்ன சொல்றது, சோம்பேறித்தனமாக்குது. இன்னொரு பகுதி மதுக்கடை ஓப்பன் ஆகும்போது யார் வேணாலும் குடிக்கலாம், பொம்பளை குடிச்சாலும் குடிக்கலாம், ஆம்பளை குடிச்சாலும் குடிக்கலாம், சின்ன பசங்க குடிச்சாலும் குடிக்கலான்னு. அதே சமயம் இவ்வளவு போதைப் பொருட்கள் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள இவ்வளவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இப்போ சிவானந்தா காலனி சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அடுத்தடுத்து நிறைய பேர்த்துக்கிட்ட அது இருக்கிறதாக எப்போ இருந்தோ சொல்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஊருக்குள்ள வந்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் ஒரு 4வது 3வது படிக்கிற பசங்கள்லாம் கிட்ட கூட அந்த கஞ்சா இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்க சேல் பண்ணுறாங்கங்கிறாங்க, அதை பொட்டணம் பண்ணி கொடுத்து விட்றாங்கங்கிறாங்க. இன்றைக்கும் சொல்ல போனால் சில பூ மார்க்கெட்டுகளில் சன்னமாக இந்த வியாபாரம் நடக்குதுங்கிறாங்க. அப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கா, இல்லை போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இருக்கா, எந்த சட்ட ஆலோசகர்களுக்கு இது தெரியாமல் இருக்குது? இது சார்ந்த நடவடிக்கை நாங்கள் தான் எடுப்போம். இப்போ பொதுமக்களே சேர்ந்து ஒரு 4 மிதிச்சு அந்த இடத்த கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே போலீஸோ அல்லது ஒரு சட்ட நடவடிக்கையோ உள்ளே வந்து என்ன